தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஜாதி மத ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரே கட்சி அது நம்ம கட்சி தான். நம்ம கட்சியோட கொள்கை எல்லாம் சமத்துவம், சமூக நீதி, மதசார்பின்மை. சாதியை தூக்கி போட்டு சாதனை நோக்கி போங்கடா. சாதி பெருமையை பேசுறது அடையாளம் இல்லடா, அவமானம். நம்ம கட்சியில எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். இங்க எல்லாருமே சமம். இங்க யாரும் எதுக்கு உதவும் ஜாதி பெருமையை பேசக்கூடாது. புரியுதா? தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்காத புரட்சி உண்டு பண்ண போறாங்க தலைவன். A few moments later. நம் அருமை சகோதரர் டோனி ஸ்டார்க் அவெஞ்சர் வம்சத்துக்காகவும் மார்வல் இனத்துக்காகவும் அந்த சாதனைகளை பத்தி பேசணும்னா இன்றைக்கு இரவும் பத்தாது, நாளைக்கு பொழுதும் பத்தாது. இதெல்லாம் நீங்க நான் ஏதோ அவெஞ்சர்ஸ் இனத்தோட ஓட்டையும் மார்வல் வம்சத்தோட ஓட்டையும் வாங்குறதுக்காக பேசுறேன்றது நினைக்கலாம். அதான தலைவரே உண்மை. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கட்சி எப்போதுமே சமூக நீதிக்கு சமத்துவத்துக்குமானதுதான். அதுக்காக டோனி ஸ்டார்க் அவரோட மக்களுக்காகவும் அவரோட சமூகத்துக்காகவும் செஞ்ச சாதனைகளையும் தியாகத்தையும் போராட்டத்தையும் நம்ம பேசாம இருந்தா அது தப்பாயிடும். தலைவரே, அன்னைக்கு ஏதோ சமூக நீதி சமத்துவம்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னடானா டோனி ஸ்டார்க்கை பத்தி பேசினா கூட பரவாயில்ல தலைவரே. இதுக்கு தலைவரே மாறுதல் அவெஞ்சர்ஸ்னு ஜாதி அடையாளத்தை வெளிப்படுத்துற மாதிரியான வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. டோனி ஸ்டார்க் ஜாதி ஆளுங்க தாண்டா 60-70 தொகுதியில் அதிகமா இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவாக பேசினா தாண்டா ஜெயிக்க முடியும். எல்லாமே சமூக நீதி தான்டா. அவங்களோட சமூகத்துக்கு ஆதரவாகவும் பேசணும்ல, அதுதான் சமூக நீதி. சரி, நீ எதுல வர? நீ டிசி ஜாதியில வரியா இல்ல மார்வெல்ல வரியா? தலைவரே, 20th சென்ச்சுரி ஃபாக்ஸ் சேர்ந்தவன் தலைவரே. வாழ்க்கையில் வர நீ சரி விடுறா, உனக்கு ஆதரவாகவும் பேசுறேன்டா. அண்ணன் தலைவருக்கு எப்பவுமே சமூக நீதி தான்டா முக்கியம்.